சால்வ் பண்ணிங்களா? சால்வ் பண்ணி சும்மா ஆன்சர் வந்தால் போதாது. அந்த பின்னத்துக்குள்ளே என்ன இதுக்கு என்ன வேல்யூ, ஒன்றில் இது எவ்வளோ வரும், பாதி வருமா கால் வருமா அப்படின்னு ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்துக்கணும். நாலு சமான பின்னம் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணீங்க? 2 3 4 5 ஒன்று பேருக்குன்னா முடிஞ்சு 5/6. இது மாதிரி முன்னாடி போட்டோம்ல, 2ஆல் போடுங்க பாருங்கள். இப்போ வேணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 2 10, 6 2 12, 6னாக்கா 5 எடுத்துக்கிட்டாங்க சரியா. 12னா 2 6, இப்போ 2 5 எடுத்துக்குவாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 3 6 இப்போ என்ன வரும்? 15, 4 6 20, எல்லாம் ஈக்குவல். ஓகேவா? தெரியுதா? கம்பேர் பண்ண முடியுதா? அடுத்தது இது எந்த எவ்வளவு? பாதிக்கு மேலேயா பாதியோட கீழேயா? பாதிக்கு மேலே சரியா. சரி, இது கீழே, இது அதுவும் பாதி கீழே தான், இதுவும் அதே தான், 1/3 தான், 3/8. வெரிஃபை பண்ணிகிட்டே வரணும். ஒரு முழுசு எடுத்து 8 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு 3 பீஸ் எடுத்துருக்கோம். 16 ஈக்குவல் பார்ட்டாக போட்டால் எத்தனை பீஸ் எடுப்போம்? 6 பீஸு. 24 ஈக்குவல் பார்ட்டாக போட்டால் எத்தனை பீஸ் எடுப்போம்? 9 பீஸ். 32 ஈக்குவல் பார்ட்டாக போட்டால் 12 பீஸ். 11 வருதா? 40 போட்டோம்னா 15, 48 போட்டோம்னா 18. அவ்வளோதான், எல்லாமே ஈக்குவல். அந்த மாதிரி வரணும். இது பாருங்கள், நீங்கள் இங்காட்டிங்குள்ள கெப்பாசிட்டி அதுதான் வேணும் அங்கே கவர்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி 2/7 7 பீஸாக வெட்டினா 2, 14 பீஸாக வெட்டினா 4, 21 பீஸாக வெட்டினா 6, 28 பீஸாக வெட்டினா 8, 3 வந்துருச்சு, 2 3 4 5, 35 பீஸாக வெட்டினா 10, 42 பீஸாக வெட்டினா 12, எல்லாம் ஈக்குவல். ஓகேவா? இதெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது. அடுத்து ஈக்குவேஷன், இதை பார்த்துட்டு டெசிமல் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ஈக்குவேஷன் பார்த்துறோம். 3/10, 10 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டி 3 எடுத்துருக்கோம். 20 வெட்டினா எத்தனை எடுப்போம்? 6 எடுப்போம். 30 வெட்டினா 9, 40 வெட்டினா 12, 50 வெட்டினா 15, 60 வெட்டினோம்னா 18. எல்லாம் இதுதான் இது எல்லாமே சரியா. 1000 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினா எவ்வளோ எடுப்போம்? யார் சொல்லுவீங்க? 1000 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினா 300. பார்த்தா தெரியலையா? 10னா 3, 1000 வெட்டினா எவ்வளோ எடுக்க போறீங்க? எல்லாம் ஈக்குவல். பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவன் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்டெல்லாம் ஃபேக்ட் நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ ஈரான் கதையில் பேசுகிறாங்களா? எக்ஸ்டர்னல் செக்டாரை பற்றி பேசுகிறாங்களா? நியூஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கி பட்ஜெட்டா? யூனியன் கவர்மெண்ட்டாக பட்ஜெட் யார் பேசுவா? ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர். என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் நாளைக்கு வந்துட்டு எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்க. அதில் தான் தெரியும் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது, இந்த ஃபியூச்சரில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு இப்போ டேக்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? பட்ஜெட்டு இப்போ நாளான்னைக்கு வெளியிடுவோம். பட்ஜெட்டை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? கவர்மெண்ட்டு எதை நோக்கி போகுது, எதுக்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறான் சரியா, ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு, இதெல்லாம் பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். இந்த கரண்ட் அஃபேரில் வரும். அடுத்தது இப்படி எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்துடணும்? லைஃபுக்கு கொண்டுட்டு வந்துடணும். லைஃபுக்கு தனியாக புக்கு தனியாக இருந்தாக்கா அதுக்கு பேர் படிப்பு இல்லை சரியா. அடுத்தது
சமான ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எது எதுன்னு கேட்குறான். அதில் எதெல்லாம் ஈக்குவேலன்ட் ஃப்ராக்ஷன்ஸு? ஓகேவா, இது ஒன்று. அடுத்தது 3/4, நான் 3 12, 4 16. வெரி குட். அடுத்தது 1/3 ஒரு 5 5. ஓகே, அது எதில் வரும்? ஆ 3 9. ஆ இது வந்துடுமா? சரி, வெரி குட். எளிய வடிவத்தை கொண்டு வரணும், சிம்பிள் ஃபார்மெட் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் சேம் நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா, எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் டிவைட் ஆகும் 2. 2ஆல் டிவைட் பண்ணான்னு வரும் 6/7. இது 5ஆல் வாய்ப்பாடு. பார்த்தோன்னே தெரியுதா? ஏழு 8 12 5 60. அடுத்தது இது 6/8. அதை என்ன சுருக்கணும், அப்படியே நிறுத்தக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? 3/4. அதுதான் கரெக்ட். அப்போ 12வது டேபிளில் போடணும். 12 தானே? 12 16. 16வது டேபிள் நினைக்கிறேன். அடுத்து இது 9வது டேபிளா? 3 9 27, 9 9 81. சுருகியலான்னா 1/3. எப்பயுமே பின்னத்தை ஃப்ராக்ஷனை சிம்பிள் ஃபார்மெட்டில் வைக்கணும். ஓகேவா, அடுத்தது 5/9. வெரி குட். டிவிசிபிலிட்டி, ஒரு நம்பர் எதால் டிவைட் ஆகணும்னு பார்க்குறது. அது தேவையில்லன்னு நினைக்கிறேன், நீங்களே போட்டுருவீங்க. சரி, அப்புறம் வேணா சொல்கிறேன், பார்ப்போம். ஈக்குவேலன்னு கண்டுபிடிக்கணும். தடுமாறலாம் கூடாது. எதோட மல்டிப்ளை பண்ணால் இது மாறுச்சுன்னு பார்க்கணும். எதோட? அப்போ அது போட்டோம்னா முடிஞ்சு 5. ரொம்பலாம் தடுமாறக்கூடாது. அதேமாதிரி இது கொடுத்துட்டான், அப்போ இது கண்டுபிடிக்கணும். இது எதோட மல்டிப்ளை பண்ணால் இதுவாக மாறுது. எதோட? 3. அப்போ என்ன வருங்க? 12. அவ்வளோதான். 3 7 21, 7 35. 5 4 20, 4 3 12. 5 7 51, 9 7 63. 8 9 72, 5 8 40. ஓகேவா? எது பெரியது? அதை இதெல்லாம் என்ன ஃப்ராக்ஷன்ஸு? ஈக்குவலண்டா? லைக் ஃப்ராக்ஷனா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸா? லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஏன்னா பீஸோட சைஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஈஸியாக போட்டலாம். எது பெருசு? இதில் இதில் எதில் பீஸோட சைஸ் பெருசாக இருக்கும்? அது எப்படி எல்லாம் சேமாக இருக்கும்? இது ஒரு கேக் எடுத்து 7 பீஸாக வெட்டியிருக்கான், இதில் 12 வெட்டியிருக்கான். இதுதான் இருக்கிறதுலே பீஸோட சைஸ் பெருசு. இருக்கிறதுலே சின்னது எது? 137. பீஸோட சைஸை பார்க்கணுன்னா என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் மட்டும் பார்த்தா போதும். ஓரின பின்னங்களை கூட்டுக. கூட்டினா என்ன வரும்? 7/7 1. வெரி குட். 12/13. 9 7 12. 12/7. அப்போ என்ன வரும்? 1 7. 5/7. வெரி குட். கரெக்டா? வராதாங்க போய் கிளாஸ் பார்த்துருங்க. அடுத்தது என்ன வரும்? 46
48 78 78 பை பிரித்து கூட்டுங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாகிடும். 78 432. இதை சுருக்கலாம் 2 டேபிள்ஸில் 2 சுருக்குனா 13 பை 72. சரி, சுருக்கிக்கோங்க. இது 43 46 76 81. இதை சுருக்க முடியாது, ஏன்னா இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். ஓகேவா? ரைட். நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கானது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கு என்ன அர்த்தம்? வேலை முடிஞ்சுது. கழிக்க சொல்கிறானா? என்ன பண்ணணும்? எப்பயுமே ப்ராக்கெட்டில் உள்ளதை வி போர்ட் மாஸ் சொன்னா சொல்லலையா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணுங்க. எங்கே நோட்டுங்க? சால்வ் பண்ணியாச்சா? என்ன ஆன்சர் வருது? 20. அவ்வளோதான் வருதா? நான் இப்படி போடுறேன் பாருங்க. 10 × 10 × 3 30 வருதே. நீங்கள் என்ன சொன்னீங்க? 22. ஒரே இது தான், 2 ஆன்சர் வருதா? இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு தானே? சரியா? அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை வரும் அப்படி தான். கன்வென்ஷன்னா எல்லாராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ மாற்றுறாங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். வீணா வெனிக்குலம். வெனிக்குலம்னா இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இப்படி இருக்கும். இதை தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி தான் மற்றதை சால்வ் பண்ணணும். அதில் நிறைய இருக்கும் வரிசையாக. பீனா ப்ராக்கெட். இதை சால்வ் பண்ணணுன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதை சால்வ் பண்ணணும். அப்புறம்தான் ஆஃப்னா இல் அப்படின்னு அர்த்தம். இல்லுன்னு வரும். மல்டிப்ளிகேஷன். ஆஃப் வர மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்புறம் டிவிஷன், வகுத்தல். அப்புறம்தான் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். அடிஷன்னா ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷனு. இந்த ஆர்டரில் தான் வரணும். கரெக்டாக? இதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ சால்வ் பண்ணுங்கள். 6 3 18. 18 4 4 18 எவ்வளவு? 72. 72 இதான் கரெக்ட். அதை ஃபாலோ பண்ணுங்க. இங்கே இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இதுங்கயா இது ரெண்டையும் கூட்டுங்க. அப்புறம் மைனஸ் பண்ணுங்க. என்ன வருது ஆன்சரு? என்னமா வருது? 78/47 மைனஸ் 14/47. அதே கதை தான். 4 மைனஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து 74. அப்புறம் 10 மைனஸ் பண்ணுங்கள். 64. 64/47. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாமா? என்ன வரும்? 1 17. 17/47. இதுக்கு என்ன ஆன்சரு? 100/214. அப்புறம் ஒரு 50 கழிங்க. 50 அடுத்து இது
26. ஸோ 13/122. ஓகேவா? அடுத்தது எது பெரியது? நார்மலாக இதை வந்து என்ன பண்ணணும், லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டிங்கன்னா வேலை ஈஸி. சரியா? 5/7 மைனஸ் 3/8. சரி, மைனஸ் இல்லை, 3/8. எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 8 இங்கே வந்து போடுங்க. இந்த பின்ன நல்லா புரிஞ்சவங்க சொல்லிடலாம், எடுத்தோடனே இதுதான் பெருசுன்னு சொல்லிடலாம். சரியா? இது பாதிக்கு மேலே, கரெக்டாக? பாதியோட கீழே. ரெண்டுமே கற்றுக்கங்க, தப்பு இல்லை. 8 40/56 21/56. இதுதான் பெருசு. நம்ம மெத்தடில் போட்டிங்கன்னா ஒரு முழு கேக்கை 7 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம். தேவா, புரியுதா? அதில் 3 எடுத்தாவே பாதி கேக்கு வந்துடும். ஆனால் நம்ம எத்தனை எடுத்திருக்கோம்? 5, பாதிக்கு மேலே. 8 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்கோம். 4 எடுத்தால் தான் பாதி. ஆனால் இங்கே எத்தனை எடுத்திருக்கோம்? 3 தான். இப்போ இதான் பெருசு. அங்கே எக்ஸாம் வரல உட்காந்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இப்படியே முடிச்சிடணும். சால்வ் பண்ணிட்டுலாம் டைம் வேஸ்ட்டு. அதுமாதிரி இது 10 வெட்டி 2 பீஸ் தான் வெட்டியிருக்கீங்க. இதான் சின்னது, இது பெருசு. 12 வெட்டி 7, 6 பீஸ் எடுத்தாவே பாதி. ஆனால் 7 பீஸ் எடுத்துருக்கோம். அடுத்தது இது பாதி, இது பாதிக்கு மேலே, கரெக்டாக? 4 வெட்டி 2 வெட்டால் பாதி. 2 எடுத்தாவே பாதி, அதுக்கு மேலே எடுத்துருக்கோம். இது பார்த்தோன்னே தெரியுது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு முழு கேக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். புரிஞ்சிருந்தால் இவ்வளோ தான் வேலை. என்ன சரண்? ஆமாம். இதில் என்ன இருக்குது? முழுசு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி போட்டியா? என்ன பண்ண? இது பண்ணியா? லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றி தானே கண்டுபிடிச்சா? இப்படி கண்டுபிடி. அடுத்தது விடை காண்க. கூட்டணுமா? இப்போ நான் 3 12. அப்படியே டேரெக்டாகவே போடலாம். 9 8 9 8 எவ்வளவு? 17. நான் 3 12. 17/12 மனசுலேயே போட்டுடலாம். ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு. அப்போ 1 5/12. இதை என்ன பண்ணணும்? 4 வந்து 8ஆக மாற்றிடலாம். அப்போ × 2 அப்போ என்ன வரும்? 7/8. இது நம்ம இது பண்ணி தான் ஆகணும். போகிறோம். 9 27, 9 45, 9 45. இது 1 போட்டலாம். இதை 1 ஆக்கிடலாம். 1 27/4 45. ஓகேவா? இது ஒரு கேக்கு தானே, அப்படி போட்டுடலாம். கேக்கு கதையை புரிஞ்சுக்கங்க. உங்கள் மூளை எங்கேயோ பயங்கரமாக வேலை செய்யும். 24 எடுத்துக்கலாமா? 3 24. ஐ 3 15. சரி, ஐ 8 40. 3 9. இது வரணும்ல. 4 8 32. கரெக்டு தானே? கரெக்டாக இல்லையாம்மா? கரெக்டு தான். இப்போ என்ன வருது? 80. 2 24 எடுத்துக்கலாம். 3 24 எடுத்துக்கலாம். 3. அப்போ 3 24 எவ்வளவு? நான் 3 12 72. அப்போ 72 9. 9/24. இதை 100ஆக மாற்றிடலாம். × 10.
இன்ட்டு 10. புரியாதவங்க கேட்கணும். அதனால் 30 34/100. சுருக்கலாமா இதை? 17/50. இந்த 3 பேர் எங்கே சந்திப்பாங்க? 40. அது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகும். இல்லை பாதியில் ஓடிடுவேன். 40 × 5 × 8 × 10. கரெக்டாக கீழே 40 வந்துடும். 30 + 16 + 20. இதில் எத்தனை 10 இருக்குது? 2 10. இதில் ஒரு 3 10, 5 10. சாரி, 40 வரணுங்க. 40க்கு நான் 10 போட்டேன். சரி, அப்போது 50 66/. அப்போ என்ன வரும்? 1 26/40. அது சுருக்குன்னா என்ன வரும்? 1 13/20. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸ் வராதவங்க, தெரிஞ்சவங்க அப்படியே நேரம் அப்டேட் ஆகிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். வராதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடுத்தது மைனஸா? 12 8 3 5/12. 2 6 3/10. 2 8 6 3/8. 4 7. கரெக்டா? 6 4 24, 1 7. எவ்வளோ வரும்? 17. 17/28. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இதுக்கு வரணும். கரெக்டா? இப்போ என்ன வரும்? 7/9, 5/9. கரெக்டா? எது பெருசு எது சின்னது நம்ம மெத்தட்லேயே போட்டுடலாம். இதெல்லாம் இது பாதி தான், இது பாதிக்கு மேலே. கரெக்டா? தாமஸ் புரியுதா? தேவா கவனிங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே 5ல் 2 எடுத்துருக்கோம். இது 8ல் 3, 4 எடுத்தால் தான் பாதி. ஓகேவா? 1 மிஸ் ஆகிருக்கு. இது ஆஃபு. 8 40 15 16. இதான் பெருசு. இதானே பெருசு. ஏன்னா அங்கே கவனிங்க, இதில் பீஸோட சைஸ் ஓகே. சரி, இது ஈக்குவலான லைக் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சே போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆகும். மூவஞ்சா 15. இல்லையே, இதுதான் லைக் ஃப்ராக்ஷன் தானே இது. தெரியுது. கரெக்டா? இது ஈக்குவல் தான். 10ல் 5 எடுத்துருக்கோம், 16ல் 8 எடுத்துருக்கோம். ஈக்குவேஷன் போடணும் அதுக்கு. ஈக்குவேஷன் இங்கே பார்த்துடலாமா?
ஈக்குவேஷன் பார்ப்போம் தனியாக. இது இருக்கட்டும். இதெல்லாம் ஈக்குவேஷன் தான் வேணும். பூஜ்ஜியத்துக்கும் 1க்கு இடையே 10 பின்னங்களை கண்டுபிடித்து எழுதணும். எழுதுனீங்களா? நம்பர் லைன் எழுதணும். நம்பர் லைன் தெரியும்ல, ஃபஸ்ட் நாள் நடத்திருப்போம். 0 நம்பர் லைன். 1 எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோ. இதான் 1 இருக்குது. 1/4னா எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். 1/4னா எவ்வளவு? கால். இதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். 4 பங்காக போட்டு 1. யார் யாருக்கெல்லாம் அதில் டவுட் இருந்துச்சு? அதோட சின்னதாக இருக்கணும். 5 பங்காக போட்டு 1 எடுத்திங்கன்னா அதோட சின்னது. 6 பங்காக போட்டு 1 எடுத்திங்கன்னா அதோட சின்னது. 7 பங்காக போட்டு 1 எடுத்திங்கன்னா அதோட சின்னது. 8 பங்காக போட்டு 1 எடுத்திங்கன்னா அதோட சின்னது. ஏமா ரொம்ப மண்டையை குழப்பிட்டீங்களா? கேக்கு அதான் நான் சொல்கிறேன், கேக்கு பிடிச்சிக்கோங்க. சரியா? அது மாதிரி எத்தனை வந்திருக்கு? 9ஆ வெட்டி 1 எடுங்க, 10ஆ வெட்டி 1 எடுங்க, 11ஆ வெட்டி 1, அதோட சின்னது, எல்லாமே சின்னது. 12ஆ வெட்டி 1 எடுங்க, 13ஆ வெட்டி 1 எடுங்க, 14ஆ வெட்டி 1 எடுங்க, 15ஆ வெட்டி 1 எடுங்க. குழந்தைத்தனமாக கேக்கு என்னன்னா கேக்கு வச்சுலாம் நடத்துகிறேன் நாங்களாம் காலேஜ் போயிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஷ்டம். எல்லாம் சிம்பிளாக யோசிங்க, எதுவுமே கஷ்டமே இல்லை. அதான் ஒரு குரூப்பு நீங்களாம் படிக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணானுங்க, அதெல்லாம் கஷ்டம் உங்களுக்குலாம் வராதுன்னு அவன் போய் மந்திரம் போயிட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்டானுங்க. அது அப்படியே தொடர்ந்து வருது, படிப்புனா கஷ்டம் அப்படின்னு. ஆமாம் இல்லையா? கரெக்டு தானே? பாருங்க, 15 போட்டு ஒரு பீஸ் எடுத்தால் இதோட சின்னது. ஓகேவா? என்ன கவின், நீ என்ன பண்ண இதுக்கு போடலையா? சரி ரைட், பரவாயில்ல. சிம்பிளாக யோசிங்க. ஒரு கிராமத்தில் 50 ஆடுகள் உள்ளன. அவற்றில் 5/2 பங்கு ஆடுகளை காணவில்லை. காணாமல் போன ஆடுகள் எண்ணிக்கையை காண்கவும். 5/2 பங்கு ஆடுகளை காணுமா? ஓகேவா? அப்போ அந்த 50 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டணும். 5 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினா ஒரு பார்ட்டுங்கிறது என்ன, எப்படி எழுதணும்? அப்படியே போட்டலாம். சும்மா புரியாது, ஃபார்முலா வேணும் சார். சரி, 50 5ஆல் வெட்டினோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தோம். இந்த 50ல் இந்த 50 5 ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட்டு கிடைக்கும். பார்த்தோன்னே தெரியுது, நீங்கள் கேக்கு புரிஞ்சதுனால டக்குன்னு சொல்லிட்டீங்க. 5 சம பங்காக போட்டால் ஒரு பங்கு எவ்வளவு? 10. அப்போ 2 பங்கு எவ்வளவு? 20 அப்படின்னு போட்டுருவீங்க நீங்கள் பார்த்தோன்னே. இருந்தாலும் இந்த ஃபார்முலாலாம் வரும் சார். ஓகே ரைட். எந்த நம்பரையும் இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணிங்கன்னா அத்தனை ஈக்குவல் பார்ட்டாக போட்டு ஒரு பார்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பார்ட்டு வேணுமோ அத்தனையால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் பார்ட்டு கிடைக்கும். இப்போ ஒரு பார்ட் எவ்வளவு? 10. 10 × 2 என்ன வரும்? 20. அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டுனா ஜென்மத்திலையும் மறக்காது. டக்குன்னு உங்கள் மூளை, கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல, சும்மா டுபாக் வரும் உங்கள் மூளைக்கு தகுந்த மாதிரி. உங்கள் மூளைக்கு ஈக்குவலாக கம்ப்யூட்டர்லாம் வரவே வராது. ஒரு ஊரில் மொத்தம் 1000 பேர். அவர்கள் 4ல் ஒருவர் குழந்தை என்றால் அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள். 4ல் ஒருவர் குழந்தை, பெரியவர் அப்போ எத்தனை பேர்? இதில் என்ன சொல்லுங்கள், 4ல் 3 அப்படி சொல்லுங்கள். எவ்வளோ பேர்? மொத்தம் எத்தனை பேர்? 1000 பேர். 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4ல் ஒரு பங்கு கிடைக்கும். சரியா? அது எவ்வளவு? 250. இப்படி ப்ராப்பராக கற்றுக் கொடுங்க ஃபஸ்ட்டு, அப்புறமேலாம் அது ஒன்று. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 250. அப்போ எத்தனை பங்கு வேணும்? 3 பங்கு, 750.
4 பங்கு மாணவர்கள் பேருந்தில் வருகின்றனர். பேருந்தில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அப்போ எவ்வளோ கேட்குறான்? 4ல் 3 3/4. அப்போ என்ன பண்ண இன்ட்டு 2200 இப்படி வரும். இப்படி அடிக்கலாம். அடித்தா எவ்வளோ வரும்? 550. 3 550 எவ்வளவு? 1500 1650. அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி டக்குன்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி பிரித்து கற்றுக் கொடுங்க மூளைக்கு. உங்கள் மூளைக்கு ரொம்ப நாள் கழித்து படிக்கிறவங்க எழுதவே தேவையில்லை. சரியா? ரைட்.